நம்முடைய எதிரி. காலையில் நிதானமாக எழுந்திருப்பது, எப்போதும் கைபேசியை பார்ப்பது, சமூக வலைத்தளத்தில் மூழ்குவது, புதியதாக எதையும் கற்றுக்கொள்ள விரும்பாமல் இருப்பது, ஒன்று நிகழ்காலத்தில் வாழ்வது அல்லது எதிர்கால சிந்தனையில் மூழ்குவது, இப்படி நம் எதிரியை நமக்குள்ளேயே வைத்துக்கொண்டு வெளியில் தேடுவது தவறு. இன்னும் தலையானது, நமக்குள் இருக்கும் சோம்பேறித்தனம். நம் முயற்சிதான் நம் நண்பன். முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்பதற்கேற்ப விடாமுயற்சி என்ற நண்பனின் துணை கொண்டு வேலை செய்ய வெற்றி நிச்சயம். நம் பிக்கை விடாமுயற்சி என்ற தோழன் நம்மிடம் இருக்கும்போது எந்த எதிரியும் காணாமல் போய்விடுவான். அதே நேரம் பிறர் செய்யும் தவறு நாம் எப்போதும் எந்த தவறும் செய்யக்கூடாது என்ற உணர்வை ஏற்படுத்தும். செய்யும் தவறை திருத்திக் கொள்ள எவ்வளவோ சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பல பேர் மேலும் தவறு செய்கிறார்கள். எனவே முடிந்தவரை தவறு செய்யாமல், நமக்கு எதிரிகள் இல்லாமல் பார்த்துக்கொண்டு எல்லோரையும் அனுசரித்து சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள்.